அந்த சடலத்தை பொற்றாமரையின் தென்கரையோரம் கடத்துங்கள், விபூதி விநாயகர் அருகில் எடுத்து வந்து வைக்க சொன்னார் அந்த மகான். இறந்த ஒரு உடலுக்கு எப்படி உயிர் மறுபடியும் வந்தது? திருவையாறு அற்புதமான கும்பாபிஷேகம் நடந்துள்ளது இறைவனுக்கு. அப்பொழுது அந்த குடமுழுக்கு நடந்த நாள் என்று அனைவருக்கும் சாப்பாடு போடலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நெய் சுத்தமாக தீர்ந்து போயிடுறது. நெய் இல்லையே சுவாமி, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்பொழுது சுவாமிகள் அந்த கோவில் குளத்துக்குள்ளே போயிட்டு 4 குடம் தண்ணீர் எடுத்துட்டு வர சொல்லி பணிக்கிறார். அந்த தண்ணீர் எவ்வாறு நெய்யாக மாறியது? இவருக்கு கொடுக்கப்பட்ட மாமிச பொட்டலம் எப்படி சுவாமிகள் பழப்பொட்டலமாக மாற்றி காட்டினார்? எவ்வளவு அற்புதங்களை நிகழ்த்தி இன்றும் அரிமளம் அப்படிங்கிற அற்புதமான க்ஷேத்திரத்திலிருந்து நமக்கெல்லாம் பல அற்புதங்கள் இன்றும் நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய மகான் தான் ஸ்ரீ கொடகநல்லூர் சுவாமிகள். டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி 1831ஆம் ஆண்டு அனுச நட்சத்திரம், ரிஷப லக்னம், அமாவாசை தினத்தன்று ஸ்ரீ சுந்தர சுவாமிகள் ஸ்ரீவத்ச கோத்திரத்தில் அவதரிக்கிறார். கங்கை கொண்டான் அப்படிங்கிற இடத்துல யக்னேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் காமாட்சி அம்மையார் இவர்களுக்கு குழந்தையாக போறார். இவர் வந்த பரம்பரை ஒரு அற்புதமான பரம்பரை. அப்பைய தீட்சிதரின் பரம்பரையில் இவர் வரார். பிறந்த ஒரு வருடத்துக்குள்ளேயே இவருடைய தாய் தந்தையர் இறந்து விடுறார்கள். அதனால மாமாவாகப்பட்ட வெங்கட சுப்பையர் தான் இவரை வளர்த்து வரார். 5 ஆண்டுகள் ஆகும்பொழுது இவருக்கு அக்ஷராபியாசம் நடந்து முடிகிறது. 7வது ஆண்டு முடியும் பொழுது இவருக்கு பூணல் போட்டு விடுகிறார்கள். இவரை ஒரு தெய்வீக பிறவி அப்படின்னு இவரோட குருவும் சரி, கிருஷ்ண கணபாடிகளும் சரி, மற்ற பக்தர்கள் எல்லாருமே இவரை கொண்டாடுறார்கள். அந்த வயசில் இந்த குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு இந்த மகான் 1,00,000 முறை பஞ்சாட்சரம் ஜபிப்பாராம். சிவ பூஜை விடாமல் செய்வாராம். நமக்கெல்லாம் ஒரு 5 நிமிடம் 108 முறை சிவாய நமன் சொல்வதற்கோ நமசிவாய அப்படின்னு சொல்வதற்கோ நமக்கு நேரம் கிடைப்பதில்லை. அப்படின்னு இந்த உலகத்தில் இன்றைக்கி நம்ம இருந்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் பஞ்சாட்சர மந்திரத்தை எப்படி 1,00,000 முறை அவர் தினமும் ஜெபித்து ஈசனுடன் அப்பொழுதே ஐக்கியமாகியிருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம். எப்பேற்பட்ட ஒரு அதிசயம்! இதுவே ஒரு பெரிய அதிசயம். ஒரு குழந்தை 1,00,000 தடவை பஞ்சாட்சரம் ஜெபிக்கணும்னா அது எந்த அளவுக்கு அதுக்கு ஒரு திடமான பக்தியும் வைராகியமும் இருக்கணும். அந்த குழந்தை வளர்ந்துட்டு வருது. கல்யாண பருவம் வரும்பொழுது ராமசுப்பையருடைய மகளாகப்பட்ட ஜானகி அம்மையாரை கரம் பிடிக்கிறார். அவரோட மாமனார் அவருக்கு என்ன கொடுக்குறார் அப்படின்னு பார்த்தா இவருக்கு பிடிச்ச விஷயம் தான் கொடுக்குறார். கல்யாணத்தில் என்ன கொடுக்குறாருன்னா ஒரு அற்புதமான பானலிங்கத்தை பூஜை செய்வதற்காக கொடுக்குறார். அது மட்டும் அல்லாமல் நடராஜர் மற்றும் சிவகாம சுந்தரி இந்த விக்கிரகங்களை கொடுத்து சிவ பூஜை எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு தீட்சையும் அவருக்கு கொடுக்கிறார். சுவாமிகள் வளர்ந்துட்டு வரார். சுவாமி இப்போ அந்த இடத்துலேருந்து எங்கே போகிறார் அப்படின்னா அந்த கல்யாணமாய் போன இடம் இருக்கு இல்லையா, அந்த ராமசுப்பையர் இருக்கக்கூடிய வாழக்கூடிய இடம் அப்படின்னா அடைச்சாணி அப்படின்னு பெயர். அந்த இடத்திலேயே விஸ்வேஸ்வர சாஸ்திரிகள் அப்படிங்கிற ஒரு குரு அவருக்கு கிடைக்கிறார். அவர் சுவாமிகளுக்கு மந்திர தீட்சை கொடுக்கிறார். அதற்கு பிறகு சுவாமி பத்தமடைக்கு வந்துவிடுறார். இவர் வந்த உடனேயே இவருடைய வாழ்க்கை அப்போலேருந்தே இவர் துறவுக்கு என்னெல்லாம் வேண்டுமோ அதை செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். அவருடைய துணைவியாருக்கு இது முழுமையாக புரிந்து விடுறது. சரி, அவருக்கு கணவனுக்கு என்ன விருப்பமோ அது போலவே நாமும் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவருக்கு மனைவிக்கு இருந்த ஒரே ஒரு விருப்பம் என்னன்னால் நான் தான் உங்களுடைய முதல் சிஷ்யையாக வேண்டும் அப்படின்னு சொல்லி. அதனால் முதல் மந்திரோபதேசம் சுவாமிகள் கொடுத்தது யாருக்கு அப்படின்னு பார்த்தால் அவருடைய துணைவியாருக்கு தான். சுவாமிகள் அப்படியே முழுக்க சிவபக்தியிலே லயிக்க ஆரம்பிக்கிறார். இந்த நெல்லிக்காய் எப்படி தேனில் ஊறுமோ அது போலவே அந்த சிவம் அப்படிங்கிற அந்த அமிர்தத்துக்குள்ள சுவாமிகள் அதோட ஆத்மா அப்படி கிடைக்க ஆரம்பிக்கிறார். திருநெல்வேலியில் தாமிரபரணி அப்படிங்கிறது நவகைலாயம்ங்கிற அற்புதமான 9 க்ஷேத்திரங்கள் இருக்குது. பாபநாசம் ஆரம்பித்து சேரன்மாதேவி அந்த இடத்துலலாம் போனோம்னா 9 அற்புதமான க்ஷேத்திரங்கள் இருக்குது. அந்த க்ஷேத்திரங்கள் எல்லாம் தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திராடக யாத்திரை அப்படின்னு சொல்லுவாள். அதாவது ஒரு நதி எங்கே ஆரம்பிக்கிறதோ அந்த நதி எங்கிருந்து ஆரம்பித்து எங்கே முடிகிறதோ அது வரையில் அப்படியே போகிறது தான் திராடக யாத்திரை. அந்த யாத்திரையை சுவாமி மேற்கொள்கிறார். மேற்கொள்ளும் பொழுது சுவாமி அப்படி போயிட்டு இருக்கும்போது சும்மா போகலை, லௌகிகமான விஷயங்களை பேசலை. சுவாமி எதை பற்றி பேசுகிறார் எல்லாருக்கும் அப்படின்னு சொன்னார், சுத சமிதை அப்படிங்கிற நூல் அதோட மகாத்மியத்தை பற்றி சொல்கிறார். இந்த சுத சமிதையில் சிவ பூஜை எப்படி செய்யணும், சிவபக்தி எவ்வாறு செய்ய வேண்டும், என்னெல்லாம் ஆசனங்கள் இருக்குது, அஷ்டமா சித்திகள் எவ்வாறு அடைய வேண்டும், அஷ்டாங்க யோகம் என்ன, இது எல்லா விஷயங்களையும் சுவாமிகள் அந்த யாத்திரைக்கு போகும் பொழுது எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறார். அப்படியே சுவாமி தென்காசியெல்லாம் இருக்கக்கூடிய இடத்து பக்கத்தில் இருந்தானே வரார் சுவாமி. இறுதியாக சுவாமியோடைய இலக்கு எதுன்னா காசியாக இருக்குது. அந்த காசியை எப்படி அடைகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா சோமசுந்தர கடவுளை மருதனையை தரிசிக்கிறார், தாய்மானவரை திருச்சிராப்பள்ளியில் தரிசிக்கிறார், திருவையாறில் ஐயாரப்பர் தரிசிக்கிறார், மாயவரத்தில் சிவபெருமான தரிசனம் பண்ணுறார், மயூரநாத சுவாமியை, சீர்காழியில் சட்டநாதரை தரிசனம் பண்ணுறார், தோணியப்பரை தரிசனம் பண்ணுறார், சிதம்பரத்தில் நடராஜரை தரிசனம் பண்ணுறார், வேதாரண்யத்தில் சுவாமி இறைவனை தரிசனம் பண்ணி விருத்த கிரீஸ்வரர் அப்படின்னு அழைக்கக்கூடிய விருத்தாச்சலத்தையும் தரிசித்து
ஒரு வழியாக அவர் காசி போகிறார். காசி போகும்போது அவருக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் கையில் கிடைக்கிறது. அந்த பொக்கிஷத்தின் பெயர்தான் ஸ்ரீ மகாகணபதி சுவாமிகள். அவர் ஒரு பெரிய சித்தர். இந்த மகாகணபதி சுவாமிகளோட விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் 6 மாதம் ஜலத்துக்கடியிலேயே இருப்பார். ஜலஸ்தம்பன சித்தி. இந்த சுவாமிகள் இதுக்குள்ளே இருக்கார் அப்படின்னு சொன்னால், மணிகர்ணிகா காட் அந்த இடத்துலேருந்து இவரும் இந்த நதிக்குள்ளேயே போயிடுறார். போயிட்டு அந்த மகானை பார்த்து 2 பேரும் அவர்களுக்குள்ள பரிமாற்றங்கள் பல நடக்கிறது. அவர்கள் அடிக்கடி பேசிக்கொண்டே இருப்பார்கள். இன்றும் மணிகர்ணிகா காட்டுக்கு போனோம் காசி கஷேத்திரத்தில் அப்படின்னு சொன்னால், மகாகணபதி சுவாமிகளுக்கும் சரி கொடகநல்லூர் சுவாமிகளுக்கும் சரி 2 விக்கிரகங்களை நம்மளால் தரிசிக்க முடியும். இந்த காசியில் அற்புதமான தரிசனங்கள் எல்லாம் முடித்துவிட்டு நெல்லைக்கு வரும்பொழுது எப்படி வர்றாருன்னா, திரும்ப அடைச்சாணி அப்படிங்கிற ஊருக்கு வரார். அங்கே அவருடைய குரு இப்பொழுது சமாதியாகி விட்டார். அந்த குருவின் சமாதி அதிஷ்டானத்தை தரிசனம் செய்கிறார். பிறகு கொடகநல்லூர் தரிசனம் பண்ணுறார். பத்தமடை, கடையம், சுத்தமல்லி இது எல்லாத்தையும் தரிசனம் செய்துவிட்டு சேஷாச்சல சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு மகானை தரிசித்து அவரிடம் அனுகிரகம் பெற்று 21வது வயதில் கொடகநல்லூர் சுவாமிகள் சந்நியாசம் மேற்கொள்கிறார். அப்படி சுவாமிகள் வரும்பொழுது சுத்தமல்லிக்கு வரார். அங்கே ஒரு நாள் பேச ஆரம்பிக்கிறார். அவர் அப்படி அங்கே பாஷ்யம் கொடுக்கும்போது வார்த்தைகள்லாம் பிரவாகமாக வந்துட்டுருக்கு. எல்லா மக்களும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இப்போ சுவாமிகள் சந்நியாசம் வாங்கி விட்டார் அல்லவா. சுவாமிகள் அவரோட சிகையும் இருக்குது, அந்த யஜ்ஞோபவீதமும் சுவாமிகள் மேலே இருக்குது, இந்த பூணலும் இருக்குது. சுவாமிகள் பேசிக்கொண்டே இருக்கார். திடீர்னு சுவாமிக்கு என்ன தோணித்தோ தெரியல, உள்ளே போயிட்டு அந்த குடுமி இருக்கு இல்லையா, அந்த குடுமையும் அகற்றி விடுறார். அந்த பூணூல் ஆகப்பட்ட அந்த யஜ்ஞோபவீதத்தையும் திறந்து விட்டு முற்றிலும் திறந்த ஒரு துறவியாகவே எல்லாருக்கும் காட்சியளிக்கிறார். இப்பொழுது நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு சொன்னால், வெங்கடரமணன் பகவான் ரமண மகர்ஷி மதுரையிலிருந்து அப்படியே திருவண்ணாமலை க்ஷேத்திரத்துக்கு வரும்பொழுது அவர் சரியாக அந்த அருணாச்சலேஸ்வரர் க்ஷேத்திரம் அந்த கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் திறந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. நமக்கு அந்த விஷயம்தான் ஞாபகம் வருது. சுவாமிகள் இப்பொழுது எல்லாத்தையும் திறந்து விட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிகிறது. 23வது வயதில் இவர் எங்கே போய் தவம் செய்வார் அப்படின்னு சொன்னால், ஒரு இடத்துல போய் தவம் செய்வார். அந்த இடத்துல மூங்கிலும் நாணல் புல்லும் அப்படியே நிறைந்திருக்கும். சுவாமிகள் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கவே முடியாது. பல நாட்கள் ஆழ்ந்த தவத்திலேயே இருப்பார். அப்படி தவத்தில் இருக்கும் பொழுது சுவாமிகளை கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு பக்தர்கள் எல்லாம் தவிப்பார்களாம். சுவாமிக்கும் பசி எடுக்குமே அப்படின்னு சுவாமியுடைய அந்த அன்னையாகப்பட்ட இந்த தாயுமானவரும் நினைப்பாராம். சாட்சாத் எம்பெருமான் ஆகிய ஈசனே என்ன பண்ணுவாராம், ஒரு மனித ரூபம் தரித்து கொண்டு சுவாமி எங்கே இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சு அவரோட அன்னபாத்திரத்தை எடுத்துகிட்டு சுவாமிகளுக்கு அவரோட கையாலேயே ஊட்டி விடுவாராம். பக்தன் மீது அத்தனை இச்சை இறைவனுக்கு. இத்தனை பக்தி உலகத்தில் இவ்வளோ லௌகிகமான விஷயங்கள் எல்லாம் நம்மை ஆக்கர்ஷிக்க இருக்கும் பொழுது அதை எல்லாவற்றையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி, நீதான் நித்திய வஸ்து அப்படின்னு சொல்லி இறைவா ஈசனே அப்படின்னு இந்த மேல் தூக்கிய நடராஜ பாதத்தை தியானிக்கக்கூடிய இந்த பக்தன் மீது இறைவனுக்கு ஏன் ஆசை இருக்காது? இப்படி சிவபெருமானும் அந்த பக்தரும் அற்புதமாக வாழ்ந்து கொண்டு வரார் அப்படின்னு பார்க்குறோம். ஒரு நாள் சுவாமிகளோட பாண்டித்யம் பெருகி கொண்டு ஞான சூரியன் போல் இவருடைய ஒளி பிரபாவமாக எல்லா இடத்திலும் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது காஞ்சி க்ஷேத்திரத்திற்கு வரார். காஞ்சி க்ஷேத்திரத்தில் தான் கம்பா நதி இருக்குது. கம்பா நதி பெருக்கெடுத்து ஓடும் பொழுதுதான் காமாட்சி அன்னை அம்பிகை அந்த மணல் லிங்கத்தை ஆலிங்கலம் செய்து கொள்கிறார். அதனால தான் இந்த பிருத்திவி க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்தில் சுவாமிகள் பாஷ்யம் நிகழ்த்தி கொண்டிருக்கார். அப்பொழுது சுவாமி என்ன சொல்கிறார் அப்படின்னா, சாப்பிடும் பொழுது நடு உள்ளங்கையில் உணவை வாங்கி அப்படி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். ஏன்னால் அக்னி பகவான் உள்ளங்கையில் குடிக்கொண்டிருக்கார் அப்படின்னு சொல்லி சுவாமி அதை காமிக்கிறார். அதனால் நம்ம அப்படி சாப்பிடக்கூடாது. இங்கே ராமச்சந்திர மேத்தா அப்படின்ற ஒரு அன்பரும் இந்த பாஷ்யத்தை கேட்டுக்கொண்டிருக்கார். இந்த அவருடைய அந்த உரை நடந்து கொண்டே இருக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, சுப்பிரமணிய பட்டர் அப்படின்னு காஞ்சி காமாட்சி குருக்கள் அங்கே வரார். அந்த வட்டாச்சாரியார் வரார். அவர் கையில் நெருப்பு துண்டுகள்லாம் வச்சுருக்கார். சுவாமி அம்பாளுக்கு பண்ண வேண்டிய பூஜா திரவியங்கள் எல்லாம் வச்சுருக்கார். திடீர்னு அங்கே ஒரு பெரிய மழை அந்த நெருப்பு துண்டுகள் எல்லாம் அப்படி நனைஞ்சு போயிடுறது. சரி, இப்போ இந்த மாதிரி நிலைமை ஆகிடுது அப்படின்னு சொன்னோன்னே அந்த சுப்பிரமணிய பட்டர் சுவாமிகளை பார்த்து என்ன கேட்டுக்கொள்கிறாருன்னா, சுவாமி நீங்கள் யாரையாவது அனுப்பிச்சு கொஞ்சம் நெருப்பு துண்டுகள் எடுத்துன்னு வர சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லும் பொழுது சுவாமிகளும் சரி அப்படியே பண்ணலாம் அப்படின்னு சுவாமி சொல்ல போகும்பொழுது இந்த ராமச்சந்திர மேத்தா குறுக்கிட்டு சுவாமிகள் கிட்டக்க என்ன கேட்குறார் அப்படின்னா, சுவாமி நீங்கள் தானே சொன்ன உள்ளங்கையில் நடுவில் அக்னி பகவான் குடிக்கொண்டிருக்கார் அப்படின்னு தாங்கள் சொன்னீர்கள் அல்லவா, இப்பொழுது அதை செய்து காட்டுங்களேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, தாங்கள் கையிலேருந்து உள்ளங்கையிலேருந்து அக்னி எடுத்து கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லும் பொழுது சுவாமி அப்படியே சிரிக்கிறார். சிரிச்சுட்டு அந்த சுப்பிரமணிய மேதா அவர் போட்டுக்கூடிய இந்த மேல் தொண்டை கேட்குறார். அப்படியே கொடுக்குறார். அந்த மேல் தொண்டில் இவர் அப்படியே ஒரு கை அப்படியே நல்லா தேய்க்க அக்னி சுரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஜோதி சுரூபன் ஆகிய இறைவன் பிரத்யட்சம் ஆகிறார். அண்ணாமலை அக்னி க்ஷேத்திரம், நம் கர்ம வினைகளை அழிக்கக்கூடிய அந்த க்ஷேத்திரம். இறைவன் ஈசன் அந்த நெற்றிக்கண்ணிலேருந்து வரக்கூடியது அக்னி. சிவபெருமானின் பக்தர் அப்படின்னு சொன்னாலே அந்த அக்னிங்கிறது தானே இவருக்கு ரொம்ப ரொம்ப
பிடிச்ச விஷயமாக இருக்கும். அந்த அக்னிங்கிறது இவரோட அந்த தபோ அக்னி இவரோட கையிலேருந்து அப்படியே பிரத்யட்சமாக வந்து அவரோட நெருப்பு துண்டெல்லாம் எடுத்து கொடுக்குறார் அந்த குருக்கள் கிட்டக்க. அந்த மேத்தா உடனே இவருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறார். சுவாமி, உங்களை நான் சோதிக்க எண்ணினேன், நான் மன்னிச்சுடணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அதற்கு சுவாமி சொல்கிறார், ஒவ்வொரு விஷயமும் நடப்பதற்கு நாம் காரணம் அல்ல, இவை நடப்பதை அனைவதற்கும் இறைவன் ஈசன் செயல் மட்டும்தான். அதனால் ஈசன் மீது பக்தியை நாம் வைத்து கொண்டிருந்தோம் சொன்னால் வாழ்க்கை நன்றபடியாக போகும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அறிவுரை கொடுக்கிறார். சுவாமிகளோட பேரும் புகழும் வளர்ந்து கொண்டே வருகிறது. அந்த காலத்தில் இருந்தக்கூடிய ஸ்ருங்கேரி ஆச்சாரியால் சுவாமிகளை கூப்பிட்டு இவர் அவரோட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு இவர் ஒரு அவதார புருஷர் அப்படின்னு சொல்லி இவரை கொண்டாடி விட்டு போனாராம். காஞ்சி மகா சுவாமிகள் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, சுவாமிகளும் நாட்டுக்கோட்டை நகரத்து செட்டியாரும் சேர்ந்து நிறைய திருப்பணிகள் செய்திருக்கிறார்கள். இந்த சுவாமிகள் செய்த திருப்பணி போல் யாருமே செய்ததில்லை அப்படின்னு காஞ்சி மகாபெரிவாவும் இந்த மகானை பற்றி சொல்லியிருக்காராம். 1872ஆம் ஆண்டு ஒரு பெரிய அதிசயம் நடக்கிறது. சப்தஸ்தான சிவாலயம் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது திருவையாறு, திருச்சோற்றுத்துறை, திருநெய்தானம், திருவேதிக்குடி, திருக்காணிக்கை, திருப்பழனம், திருப்பந்துருத்தி, இந்த 7 சப்தஸ்தான சிவாலயங்கள். இப்போ மயிலாப்பூரில் இருக்கு இல்லையா சப்தஸ்தான சிவாலயங்கள் சொல்கிறோம், அதுபோல் இது ரொம்பவும் பெயர் பெற்றது. இந்த 7 சிவாலயங்களுக்கும் வைகாசி மாதத்தில் ஒரே நாளில் சுவாமி குடமுழுக்கு செய்கிறார், கும்பாபிஷேகம் நல்லபடியாக செய்து வைக்கிறார். இது அதிசயம் என்ன அப்படின்னால், அந்த குடமுழுக்கு நடந்த எல்லா க்ஷேத்திரங்களிலும் சுவாமி பிரத்யட்சமாகவே இருந்தார். இங்கேயும் இருக்கார், அங்கேயும் இருக்கார், எல்லா இடத்துலையும் இருக்கார். அப்படியே பிரத்யட்சமாக எல்லா இடத்துலையும் இருக்கணும். அந்த ஆம்னி பொட்டன்ட் ஆம்னி பிரசன்ட் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா ஆங்கிலத்தில், அது போலவே சுவாமிகள் எல்லா இடத்துலையும் எப்படி பிரத்யட்சமாக இருக்கிறார். இது அவருடைய சித்தி. ஏன்னா சுவாமிகள் ஏன் இருந்தார் எல்லா இடத்துலையும் அப்படின்னா, எல்லா இறைவனையும் தரிசிக்கணும் அப்படிங்கிற சுவாமிக்கு அந்த ஆசை இருந்திருக்கும் இல்லையா. அதன் காரணமாக இந்த சித்தியை பயன்படுத்தி சுவாமிகள் அந்த 7 மகாட்சேத்திரங்களிலும் இறைவனாகப்பட்ட ஈசனை தரிசித்தார். சரி, இப்பொழுது திருவையாறுக்கு வருவோம். திருவையாறில் இந்த அன்னம்பாலிப்பு நடக்கும் பொழுது, அந்த மகேஸ்வர பூஜை அப்படின்னு சொல்லி அது நடக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த சமையல் செய்து கொண்டிருக்கிறவர் திடீர்னு பார்த்தா நெய் பத்தலை சுவாமி, நெய் இல்லையே அப்படின்னு சொல்லிடுறார். என்னடா நெய் இல்லையேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சுவாமிகள் என்ன பண்ணுறாரு, இப்போ எல்லாருக்கும் நம்ம நெய் பரிமாற வேண்டிய ஒரு நிலைமை வந்துடுதே அப்படின்னு சொல்லும் பொழுது சுவாமி ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னு சொல்கிறார். 4 குடம் தண்ணி திருவையாறு இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய கோவில் குளத்துலேருந்து எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறார். எடுத்துட்டு வரப்படுறது அந்த தண்ணீர். அதை சுவாமி என்ன பண்ணுறாருன்னா, அந்த விபூஜைப்பட்ட திருநீர் அதுக்குள்ளே போட்டு சுவாமி பஞ்சாட்சரம் ஜெபிக்கிறார். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தா அந்த 4 குடங்களில் தண்ணீரில் 4 குடங்களில் நெய் இருந்தது. இந்த சுவாமியோட மனசு அப்படிங்கிற பக்தி, இந்த வெண்ணெய் பரிபூர்ணமாக அப்படியே உருகி சிவபெருமானே தியானிக்கும் காரணமாக அந்த பக்தி கேட்டால் இறைவன் எப்படி இந்த தண்ணீரை நெய்யாக மாற்றாமல் விடுவார். அது நெய்யாக மாறிவிட்டது. அது நடந்து முடிஞ்ச அடுத்த கனவே பார்த்தா அந்த நெய் விற்கிறவர் வியாபாரியும் அவர் வரார். வந்த உடனே சுவாமி என்ன சொல்கிறார், சரி இதில் 3 குடங்கள் வைத்து அனைவருக்கும் அன்னம் பளிப்பு நடக்கட்டும், இந்த ஒரு குடத்தை மட்டும் குளத்திலேயே கொடுத்து விடுங்கள், இறைவன் கொடுத்தது அவனுக்கே கொடுத்து விடலாம் அப்படின்னு சுவாமிகள் பணித்த காரணத்தினால் அந்த ஒரு குடம் நெய் அப்படியே அந்த குளத்திலேயே சுவாமிக்கு சமர்ப்பணமாக, இறைவன் ஈசனுக்கு சமர்ப்பணமாக கொடுக்கப்படுகிறது. இந்த விழாவில் ஒரு விஷமத்தனம் பொருந்திய ஒரு மனிதர் வரார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, சுவாமிகளுக்கு ஒரு பொட்டலத்தை கொடுத்து, சுவாமி இது உங்கள் கையால் தாங்கள் பிரித்து பார்க்க வேண்டும், உங்களுக்காகவே நான் வாங்கி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். சுவாமிகள் சிரித்து கொண்டே பார்க்குறார் அந்த பொட்டலத்தை. அந்த பொட்டலத்தை சுவாமி பிரித்தோன்னே சுவாமிக்கு அதிர்ச்சியாக போகிறது, அவருக்கு அவமானம் நிகழப் போகிறது அப்படின்னு அந்த மனிதன் நினைத்தார். இது போலவே நம்ம பார்த்துருக்கோம், ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிக்கும் இதே மாதிரி ஒரு பக்தர் முயற்சித்தார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். சேஷாத்ரி சுவாமிகள்கிட்டையும் இது போன்ற முயற்சியே நடந்திருக்கிறது. அதற்கு பிறகு சுவாமி அந்த பொட்டலத்தை அப்படி கையால் ஸ்பரிசித்த அடுத்த க்ஷணமே அப்புறமா அவர் துறக்கும் பொழுது அதுக்குள்ளே பார்த்தால் இனிப்பான பழங்கள் இருந்ததே தவிர அதில் அசைவம் இல்லை. சைவத்தில் திளைத்திருக்கக்கூடிய ஒரு மகானின் கையில் இப்படி ஒரு சோதனை செய்ய வேண்டும் என்றால் அதில் அசைவம் எவ்வாறு குடியிருக்கும் அப்படிங்கிறத அந்த பக்தர் புரிஞ்சு இவர் பாதத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி இவர் மன்னிப்பு கேட்கிறார். இது போல சுவாமிகள் பல அற்புதங்கள் நிகழ்த்தி கொண்டே வரார். 1884ஆம் ஆண்டு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவிலில் லட்சதீபம் ஏற்றுவதற்கு சுவாமிகள் முழுமையாக எல்லா விதமான வேலையும் செய்து அதை நடத்தி காட்டுறார். அதற்கு பிறகு சுவாமிகள் புதுக்கோட்டையில் கூடிய ஒட்டுத்திண்ணை சுவாமிகள் கிட்டக்க அனுகிரகம் வாங்கிட்டு புதுவைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி புதுவையை நோக்கி சுவாமிகள் போகிறார். இங்குதான் அவருக்கு அரிமளம் சிவராமன் செட்டியாரும் புதுவையில் அழகப்ப செட்டியாரும் பக்தர்களாக ஆறார்கள். இந்த 2 பக்தர்களுக்குமே சுவாமிகள் மீது அதிகமான அபிமானம் இருந்தது. சுவாமிகள் புதுக்கோட்டையிலிருந்து மாட்டு வண்டி மூலமாக ராமேஸ்வரம் போகலாம் அப்படின்னு சொல்லி ராமேஸ்வரம் போய் ராமநாத சுவாமி தரிசனம் பண்ணலாம் சொல்லி போய்கொண்டிருக்கார். சுவாமிகள் அந்த மாட்டு வண்டியில் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கார்.
திருமயம் அப்படிங்கிற இடம் வரும்போது, திருமயம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு கோட்டை பைரவர் ஞாபகம் வரும். அந்த ஒரு அற்புதமான க்ஷேத்திரம் இருக்குது. இங்கே ஸ்ரீமன் நாராயணனோட ஒரு அற்புதமான ஆலயம் இருக்குது, திவ்ய தேசமும் இருக்குது. அந்த திருமயத்தை வரும் பொழுது என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னால், சுவாமி சாலையில் நிற்கிறார். அந்த மாட்டு வண்டிக்காரங்கிட்ட சொல்கிறார், என்ன சுவாமி, கொடகநல்லூர் சுவாமிகள் சாலையில் நின்றுட்டு அந்த மாட்டு வண்டிக்காரங்கிட்ட திரும்பி போ, புதுக்கோட்டைக்கே போயிடு அப்படின்னு சொல்லிடுறார். இந்த பக்கம் நீ போக வேண்டாம், புதுக்கோட்டைக்கு போயிடு. அந்த மாட்டுக்காரனுக்கு ஒன்றும் பிள்ளை, இப்போ தானே புதுக்கோட்டை கடந்து நாம இப்போ வந்திருக்கோம், ராமேஸ்வரம் கிட்டக்க போயிட்டு இருக்கோமே, எதுக்கு சுவாமி இப்படி சொல்கிறார் அப்படின்னு. சரின்னு சொல்லி அந்த மாட்டு வண்டிக்காரன், சரி சுவாமியே சொன்னதுக்கப்புறம் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி வண்டியை திருப்பி மறுபடியும் புதுக்கோட்டையை நோக்கி வண்டியை விட ஆரம்பிக்கிறார். அப்படியே புதுக்கோட்டையை நெருங்கும் பொழுது இந்த வண்டியில் படுத்து உறங்கி கொண்டிருந்த கொடகநல்லூர் சுவாமிகளுக்கு முழிப்பு வருது. முழிப்பு வரும் பொழுது நாம் எங்கிருக்கோம் அப்படின்னு கேட்கும் பொழுது, புதுக்கோட்டை பக்கத்தில் வந்துட்டோம் சுவாமி அப்படின்னு வண்டிக்காரர் சொல்லும் பொழுது, நம்ம அப்போவே வந்து புதுக்கோட்டை தாண்டிட்டோம்னு சொன்னீங்க அப்படி, நீங்கள் தானே சுவாமி சாலையில் வந்து சொன்னீர்கள் திரும்பவும் புதுக்கோட்டைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி, அதற்காகவே நான் வந்து வெளியில் வந்தேன். அப்போ சுவாமி சொன்னார், நான் உறங்கி கொண்டு தான் இருந்தேன், நான் சத்தியமாக வெளியிலே வரவே இல்லை, அப்போ வந்தது சாட்சாத் இறைவன் எம்பெருமான் அப்படிங்கிறது தான் நமக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சுவாமி சொல்கிறார். சரி, அப்பொழுது என்ன அற்புதம் நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னால், எந்த இடத்துல சுவாமி வந்து திருப்பி விட்டாரோ, இறைவனே இவருடைய ரூபத்தையே தெரித்து இவரை எப்படி திருப்பி விட்டாரோ புதுக்கோட்டைக்கு, அதே இடத்துல ஒரு மாபெரும் புயல் வந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அதிகமான சேதங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. அந்த சேதத்திலிருந்து, புயலிலிருந்து இவரை காத்து ரட்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவாய நம என்று சொல்வார்கள். அபாயம் இல்லை ஒரு காலம் அவை பாட்டி சொன்னதுக்கு சத்தியமாக விளக்கும் விதமாக இவரை காப்பாற்றி விடுகிறார் ஈசன். சிவராம செட்டியார் இவரை அரிமளத்துக்கு கூட்டிட்டு போகிறார். அங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு கும்பாபிஷேகம் செய்கிறார். அப்புறமா அங்கே அன்னதானம் செய்கிறார். அந்த அரிமளம்ங்கிறது ரொம்ப முக்கியமான க்ஷேத்திரம் ஆயிடுறது சுவாமிக்கு. கங்கை கொண்டானில் பிறக்கிறார், அரிமளத்துக்கு வந்து இப்போ கும்பாபிஷேகம் பண்ணிடுறார். சுவாமிகள் இன்னொரு ரொம்ப பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுறார். சுவாமிகளுடைய ஒரு பக்தர் இருக்கார், அவருக்கு பெயர் நாராயண சிவம் அப்படின்னு அவரோட பெயர். அவருக்கு என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், ஜலஸ்தம்பன சித்தி, தண்ணியில் அப்படியே மிதக்கக்கூடிய ஒரு தன்மை, அந்த தன்மை அவருக்கு இருந்தது. எங்கு போனாலும் அவர் அப்படியே தண்ணியில் உட்கார்ந்து நிற்பார், அவர் முழுக மாட்டார். இந்த அஷ்டமா சித்திகளில் லகிமா கரிமா, லகிமாலாம் உடல் உடம்பு வந்து ரொம்ப ரொம்ப லகுவாக்கிக்கக்கூடிய ஒரு சக்தி. ஹனுமன் ஆஞ்சநேயர் வந்து இதை செய்து தான் இலங்கைக்குள்ளே பிரவேசமே பண்ணியிருப்பார். அதுபோல் அந்த உடம்பை வந்து அவ்வளோ லகுவாக செய்து கொண்டு அப்படி உட்கார்ந்துப்பார், அவர் முழுகவே மாட்டார். இதை பார்த்து எல்லாரும் வியப்பார்கள். இவர் வந்து கொடகநல்லூர் சுந்தரராமன் சுவாமிகளை தன்னுடைய குருவாக ஏற்றவர். மதுரை பொற்றாமரை குளத்தில் போய் யோக நிஷ்டையில் இவர் ஆழ்ந்துடுறார். யோக நிஷ்டையிலேயே இருக்கார், எல்லாரும் பார்த்து கொண்டே இருக்கார்கள். அங்கே சுப்பிரமணிய குருக்களும் கூட இருக்கார்கள். திடீர்னு என்ன ஆகிறதுனால் ஒரு விபரீதம் நடக்க ஆரம்பிக்கிறது. மெதுவாக நாராயண சிவம் அவருடைய உடல் இந்த பொற்றாமரை குளத்துக்குள்ளே போக ஆரம்பிக்கிறது. ஏதோ ஒன்று தப்பாக நடக்க போகிறது அப்படிங்கிற சுப்பிரமணிய அவர்கள் புரிஞ்சுக்கிறார். அதுக்குள்ளே அவருடைய நாராயண சிவத்துடைய உடல் முழுக்கவும் முழுகி அந்த பொற்றாமலை குளத்துக்குள்ளேயே போயாச்சு. அதற்கு பிறகு இவர் அங்கே இருக்கக்கூடிய அந்த போலீஸ் கிட்டக்கு போய் சொல்கிறார், காவல்துறையில் தெரியப்படுத்துகிறார். அவர்கள் வரார்கள், 2 நாட்கள் தேடி பார்க்கிறார்கள், அந்த உடலும் கிடைக்கவில்லை. சரி, இப்போ என்ன ஆச்சுன்னு யாருக்கும் புரியலை. அப்பொழுது கொடகநல்லூர் சுந்தரராம சுவாமிகள் அங்கே சுந்தரராம சுவாமிகள் அங்கே வந்துடுறார். வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த காவல்துறையினரை அழைச்சு என்ன சொல்கிறாருன்னா, இந்த உடல் கிடைக்கும், கிடைச்ச உடனே என்ன பண்ணுறதுனா தென்கரையில் இருக்கக்கூடிய விபூதி விநாயகர் ஆலயத்து பக்கத்தில் கொண்டு வந்து இந்த உடலை கிடத்தி விடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். விபூதி விநாயகர் ஆலயம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன வரும் மனசில்? விபூதி விநாயகர் அப்படிங்கிறது மதுரை எம்பதியில் அந்த ஆலவாயப்பரை இந்த தரிசிக்க போகும்பொழுது 10 பிள்ளையார் மேலே அதிகமாக விபூதி இருந்து கொண்டே இருக்கும். சுவாமிகள் எதற்கு விபூதி விநாயகர் பக்கத்தில் வைக்க சொன்னாங்கன்னு அப்புறம் தான் புரிய வருது. அந்த உடல் அங்கே கிடத்தப்பட்டு அங்கே வைக்கப்படுறது. சுவாமி என்ன பண்ணுறார், அந்த உடம்பு முழுக்க அந்த திருநீர், ஆலவாயான் திருநீரை அப்படியே தடவறார். பஞ்சாட்சர மந்திரத்தை அந்த காதில் ஓதுறார். அந்த உடல் முழுவதையும் வருடி கொடுக்கிறார் சுவாமி. இப்படி சுவாமி தியானம் செய்த மாத்திரத்திலேயே சில க்ஷணங்களிலேயே அந்த இறந்தவர் மறுபடியும் உயிர்ப்பித்து எழுந்தார். சுவாமியின் பாதங்களில் பணிந்து வணங்கினார் அப்படின்னு சொன்னால், இது கொடகநல்லூர் சுந்தரராம சுவாமிகள் எப்படி ஒரு பெரிய அற்புதம் நிகழ்த்தி காட்டினார் அப்படின்னா, மிருத்யுஞ்சய மூர்த்தியாகப்பட்ட ஈசனையே மனதில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சுவாமிகளுக்கு இதெல்லாம் பெரிய காரியம் போலவே இல்லை. இதெல்லாம் மனிதனுக்கு தான் அதிசயமாக தெரியும். இவ்வளவு பல அற்புதங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சுவாமிகள் கங்கை கொண்டான் ஆலயத்துக்கு 1873ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் முடிக்கிறார். இத்துடன் அவருடைய வாழ்நாள் முழுக்க 22 சிவாலயங்களுக்கு கும்பாபிஷேகம் செய்த ஒரு அற்புதமான பலன் அவருக்கு கிடைக்கிறது. சுவாமிகள் அவருடைய இறுதி காலம் நெருங்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்றார். அக்டோபர் 21, 1878ஆம் ஆண்டு கிருஷ்ணபட்ச தசமி அன்னைக்கு
சிவபெருமானுடன் அந்த ஜோதியில் ஐக்கியமாகிறார், ஜீவசமாதி அடைகிறார் கொடகநல்லூர் சுவாமிகள். அரிமளம் அப்படிங்கிற அந்த க்ஷேத்திரத்துக்கு தான் அந்த அதிர்ஷ்டம். என்ன அதிர்ஷ்டம்னா சுவாமிகளோட அதிஷ்டானம் அமையப்பெறக்கூடிய அதிர்ஷ்டம் கிடச்சது அரிமளம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்துக்கு. சரி, இந்த அரிமளம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னால், புதுக்கோட்டையிலேருந்து தேனிப்பட்டிக்கோ ஏம்பல்கோ போகிற வழியில் எல்லா பேருந்துகளும் அரிமளம் அப்படிங்கிற இடத்துல நிற்கும். இந்த ஜீவசமாதியில் பூஜைகள் ரொம்ப விமர்சையாக நடக்கிறது. பௌர்ணமி, தசமி, அப்புறம் பூச நட்சத்திர நாளெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பான வழிபாடுகள் நடந்து கொண்டு வருது. இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான இந்த சுந்தர சுவாமிகள், கொடகநல்லூர் சுந்தர சுவாமிகளை நாம் நிச்சயமாக சென்று தரிசித்தோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அற்புதங்கள் நிகழ்த்தியிருக்கார் அப்படிங்கிறத பார்த்தோம். எவ்வளோ கோடி பஞ்சாட்சரங்கள் ஒரு வாழ்க்கையில் ஜெபிச்சிருப்பார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மகான் இங்கு அரிமளத்தில் நமக்கு இருந்து நம்மளுடைய வாழ்க்கையை பரிமளமாக்குவதற்காக அனுகிரகம் செய்ய காத்து கொண்டிருக்கார் அப்படின்னு சொல்லும்போது நாம் ஏன் அங்கு செல்வதற்கு நமக்கு என்ன தயக்கம்? அந்த தயக்கத்தை விடுத்து வெகு விரைவில் நாம் அனைவரும் கொடகநல்லூர் சுவாமிகளை தரிசிப்போம் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கொண்டு, இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் ஸ்ரீ கொடகநல்லூர் சுந்தர சுவாமிகளின் பாதங்களில் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய. அந்த சடலத்தை